இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போற மகான் ஞானானந்த கிரி சுவாமிகள். பெரிய மகானவர், சமீப காலத்துல வாழ்ந்தவர். இந்த மகான் இவருடைய சரிதத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா, இவர் 200 வருஷத்துக்கு மேல வாழ்ந்ததாக சொல்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இவரோட சரிதத்துல நமக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. 1970 நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம இப்ப பார்க்க இருக்கோம். ஞானானந்தகிரி சுவாமிகள் இவர் எங்க இருப்பார்னா, தபோவனம் அப்படிங்கிற இடம், திருக்கோவிலூர் இருக்கு பார்த்தீங்களா? திருக்கோவிலூர் பக்கத்துல தபோவனம்னு, அதாவது திருவண்ணாமலைக்கும் விழுப்புரத்துக்கும் நடுப்புற தபோவனம்ங்கிற இடம், மெயின் ரோட்ல இருக்கு. இவருடைய ஆசிரமம் இருக்கு, ஞானானந்தகிரி சுவாமிகள் ஆசிரமம். எப்படி மகாபெரிவர் காஞ்சி மடத்தில் இருப்பாரோ, ஞானானந்தகிரி சுவாமிகள் தபோவனத்தில் இருப்பார். அவரை தரிசனம் பண்றதுக்காக இன்னைக்கு பல பேர் உட்கார்ந்துருக்காங்க, பல பக்தர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அவருடைய பிரதான சீடர் ஹரிதாஸ் கிரி சுவாமிகள்னு பேர். சுவாமி ஹரிதாஸ் கிரி பஜன சம்பிரதாயத்துல, நாம சங்கீர்த்தன சம்பிரதாயத்துல சுவாமி ஹரிதாஸ் கிரி அப்படிங்கிறவர் அவர் செஞ்ச புரட்சிங்கிறது சாதாரணம் அல்ல. அதாவது ஒரு பாடல் மூலமாக பகவானை போற்றி துதிப்பதன் மூலமாக ஒரு பரவச நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய சீடரான சுவாமி ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் நிரூபிச்சிருக்கார். அவருடைய நாம சங்கீர்த்தன பஜனை ஒரு இடத்துல நடக்கிறது அப்படின்னா, அந்த ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு எள்ளு போட்டா எள்ளு விழாது, அப்படி இருக்கும், ஜாம் பேக்கடா இருக்கும். ஒரு காலத்துல சென்னையில நாரத கனசபாவில் மாசம் நடக்கக்கூடிய அவருடைய நிகழ்ச்சி 6 மணிக்குன்னா ஒரு 4 மணிலேருந்து கியூ நுக்குமா வெளியில. அப்படிலாம் இருந்தவர். அவர் வர ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் வர சுவாமிகளுடைய பிரதான சீடர். வந்த உடனே சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்கார்ற, கேட்கிற எப்ப வந்தோம் அப்படிங்கிற. சுவாமிகள் அப்படிதான் பேசுவார். ஞானானந்தகிரி சுவாமிகள் நாம எப்ப வந்தோம் அப்படிதான் பேசுவார். இவ்வளவு இப்பதான் வந்தேன் அப்படின்னு ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் சொல்ற. நாமளே ஒரு விஷயமா உங்களை வர சொல்லலான்னு நினைச்சுட்டு இருந்தோம், நீங்களே வந்தாச்சு அப்படிங்கிறார் ஞானானந்தகிரி சுவாமிகள். பகவானே, இது குருநாதருடைய அனுகிரகம், உங்களோட அனுகிரகம், நான் சேர்ந்திருக்கேன், சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். அப்ப ஞானானந்தகிரி சுவாமிகள் சொல்றார், ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சென்னையில மேற்கு மாம்பலத்திலிருந்து ஒரு நாம சங்கீர்த்தன குரூப் இங்க வந்திருந்தா. இங்க நாம சங்கீர்த்தன பாடல்கள்லாம் பாடினா, ரொம்ப நன்னா பாடினா. அவெல்லாம் பாடி முடிச்சு அவளுக்கு பிரசாதம் கொடுக்கறப்ப அந்த குரூப்ல இருந்த ஒரு வயோதிகர் எங்கிட்ட வந்தார். எங்கிட்ட வந்துட்டு, சுவாமி உங்களால ஒரு உபகாரம் ஆகணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அவரை நிமிர்ந்து பார்த்தேன். சென்னையில பல காலமா மழையே இல்லை, மழையே இல்லை. ஒரு நல்ல மழை அடிச்சு பெஞ்சாதான் சென்னைக்கு நல்லா இருக்கும். தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் பல இடத்துல அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அப்படியா அப்படின்னு நான் கேட்டேன். இந்த மழை அவருக்கு வேணுமா, சென்னை சுற்று வட்டாரம், சென்னை பகுதிகளில் மழை பெய்யணுமா, அதுக்கு என்ன பண்ணலாம்னு நம்ம கிட்ட பேசலாம்னு நினைச்சோம் அப்படிங்கிற. பாருங்க சுவாமிகள் இப்படி சொல்றார் பாருங்க. ஒரு சீடர்கிட்டையும் அந்த அளவுக்கு பவ்யமா பேசுறார். ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் சொல்றார், குருநாதர் என்ன சொன்னாலும் அதன்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிற. எந்த ஒரு காலத்திலையும் நம்மளாம் கொஞ்சம் கூட ஒரு மமதை செருக்கு வந்துடக்கூடாது.
யாரான ஒருத்தர் இப்பா இது உன்னால தான்ப்பா ஆகணும்னு இருக்குப்பா, நீ எப்படியானு முடிச்சு கொடுப்பா அப்படின்னு நம்மக்கிட்ட ஒருத்தர் சொன்னார்னா, அப்படியா நான் தான் முடிச்சு தரணுமா, சரி இதானே சாப்பிட்றதுக்கு எதானு வாங்கிட்டு வா, இதான் நம்ம அடுத்து ஆரம்பிச்சிருவோம். உடனே நம்மளோட பெருமை தெரிய ஆரம்பிக்கிற உடனே நம்மளோட புத்தியை காமிச்சிருவோம், நம்மளோட குணத்தை காமிச்சிருவோம். மனிதர்கள் பெரும்பாலும் அப்படித்தான். ஆனால் பாருங்க, ஒரு குரு சிஷ்யன் பாருங்க, குரு சிஷ்யனை விட்டு கொடுக்காம பேசுறாரு, அந்த சிஷ்யர் குருவை விட்டு கொடுக்காம பேசுறார். எல்லாம் உங்களால தான் அப்படிங்கிறார். குருநாதர் என்ன சொல்றோமோ அதன்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் சொல்றார். ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களோ, நம்ம என்ன பண்ணினாலும் அவளுக்கு மழை வரணும், மெட்ராஸ்ல வந்து மழை வரணும் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிற ஒரு கணபாடிகள், அன்னைக்கு அந்த தரிசனம் பண்ண வந்திருக்கிற ஒரு கணபாடிகள், சுவாமிகளே வேணா ஒண்ணு பண்ணலாம், வருண பகவானோட ஆசி வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார். ஞானானந்தகிரி சுவாமிகள் சொல்லுங்க அப்படிங்கிறார். வருண ஜபம் பண்ணலாம், மழைக்கு உண்டான கடவுள் வருண பகவான். ஒரு வருண ஜபம் ஜலத்தில் இருந்தவாறு பண்ணலாம், பண்ணினா மழை பெஞ்சுடுன்னு சொல்லுவா அப்படிங்கிறார். ஞானானந்தகிரி சுவாமிகள் சொல்றார், அவள்லாம் இருந்து பார்த்துட்டாளாம், ஒரு கழுத்தளவு ஜலத்தில் நின்னுண்டு வருண ஜபம் பண்ணி பார்த்துட்டா, அது பண்ணியும் மழை வரலையா அப்படிங்கிறார். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சுவாமிகள் கேட்கிற போது எல்லாம் பேசாம இருக்கார். சுவாமிகள் சொல்றார், பகவானுடைய மகாபக்த விஜயத்தை சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனம் ஹரிகதா அப்படிங்கிறது மாதிரி ஒரு மண்டல காலம், ஒரு மண்டல காலம்ங்கிறது 45 நாள் 48 நாள் 2 கூற்று உண்டு, 45 நாள் சுவாமிகள் சொல்ற. ஒரு மண்டல காலம் 45 நாள் மகாபக்த விஜயத்தை சொல்லிட்டு ஹரிகதைய நாம சங்கீர்த்தனம் பண்ணினோம் அப்படின்னா மழை பெஞ்சுடுன்னு சொல்லுவா. மகாபக்த விஜயத்தை எங்கே சொன்னாலும் எவர் ஒருவர் கேட்டாலும் அந்த பகுதியில் மழை தார தாரையா கொட்டுன்னு சொல்லுவா. இத பண்ணணும் அப்படின்னா நம்மளால பண்ண முடியும்னு நினைக்கிறேன், நம்மளால பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹரிதாஸ் கிரி சுவாமிகளை பார்த்துட்டு சுவாமிகள் சொல்ற. குருநாதருடைய சித்தம் அப்படின்னா தாராளமா நான் பண்றேன், ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் சொல்றார். ஞானதகிரி சுவாமிகள் சொல்றார், ரொம்ப ஸ்ரத்தையா இத பண்ணினோம், கேட்கிறவாளும் சிரவணம் பண்றவா, சிரவணம் பண்றதுன்னா கேட்கிறது, சிரவணம் பண்றவாளும் ரொம்ப ஸ்ரத்தையா கேட்டா மழை மட்டுமல்ல இன்னொரு பலனும் உண்டு, இதற்கு இன்னொரு பலனும் உண்டு அப்படிங்கிற. ஒரு நல்ல காரியம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதற்கு பலன் உண்டுன்னு சொல்றோம். தான தர்மம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பலன் உண்டு, தான தர்மம் செஞ்சா ஒரு பலன் கிடைக்கும். ஒரு கஷ்டப்படுகிறவர்களுக்கு நம்ம உதவுகிறோம், ஒரு ஹோம்க்கு போய் அங்க ஏதோ கைங்கரியம் செய்யறோம், அதுக்கு பலன் உண்டு, உறுதியா சொல்லலாம். இங்க சொல்றார் மழை பெய்யும், அது ஒண்ணு, இதை விட இன்னொரு பலனும் உண்டு அப்படிங்கிறார். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆச்சரியம், இன்னொரு பலன் என்ன சுவாமிகளை, இந்த இன்னொரு பலன் என்ன எல்லாரும் கேட்கிற. சுவாமிகள் சொல்றார், அதை நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றேன், இந்த இன்னொரு பலன் என்ன அப்படிங்கிறத இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றேன், இப்ப உடனே நம்ம ஆரம்பிச்சு விடணும். நீ என்ன பண்ற, மெட்ராஸுக்கு புறப்பட்டு போயிடுற, நாளைக்கே மெட்ராஸ்ல ஏதான ஒரு இடத்துல பல பேரும் கூடுகிற, பல பேரும் உட்காரக்கூடிய ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல மகாபக்த விஜயத்தை ஆரம்பிக்கிற அப்படிங்கிற.
சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஹரிதாஸ்கிரி பிரசாதம் வாங்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா அடுத்த நாள் ஆரம்பிக்கணும். அது சாதாரணம் இல்லை. ஒரு இடத்த பார்க்கணும். நாம சங்கீர்த்தனம்னா கலைஞர்களை யார் யாரெல்லாம் கூப்பிடணும்னு பார்க்கணும். இதை பல இடத்துக்கு தெரியப்படுத்தணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஞானானந்தகிரி சுவாமிகள் உத்தரவு வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் சுவாமி ஹரிதாஸ்கிரி. சென்னையில் எந்த இடத்துல இதை பண்ணலாம்னு பார்க்கிற போது சென்னையில் மயிலாப்பூரில் பிஎஸ் ஸ்கூல்னு இருக்கு. அதில் தட்சிணாமூர்த்தி அரங்கம்னு இருக்கு. அந்த இடத்த தேர்வு செய்கிறார். ஒரு அறிவிப்பு கொடுத்து ஆரம்பிக்கிறார். 45 நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் முதல்ல நாமசங்கீர்த்தர் ஆரம்பித்து அப்புறம் ஹரிகதா சொல்லி மகாபக்த விஜயத்தை ஹரிகதாவாக சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒரு நாள் பூர்த்தி பண்ணுவார். பூர்த்தி பண்ணி முடித்த பிறகு இதனுடைய தொடர்ச்சி அடுத்த நாள் 45 நாள் நிகழ்ச்சி. 2வது நாள் 3வது நாள் ஆரம்பத்தில் 1-2 நாட்களுக்கு கூட்டம் அவ்வளவா இல்லை. ஒரு 4 நாள் 5 நாள் போன பிறகு கூட்டம் திமிழ ஆரம்பிச்சது. அப்படி ஒரு கூட்டம் கூட ஆரம்பிச்சது. 25வது நாள் நிகழ்ச்சி நடக்கிறது. 25வது நாள். அந்த 25வது நாள் நிகழ்ச்சி நடக்கிற போது இந்த மேடையில் ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் சொல்றார், இன்னைக்கு 25வது நாள் நிகழ்ச்சி பூர்த்தியாகுது. நாளைக்கு ஒரு 8 பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தபோவனம் போகிறோம். சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக வெடிகாரத்தால் கிளம்புறோம். போயிட்டு சாயங்காலத்துக்குள்ளே வந்து விடணும். நாளைக்கு பிரவச்சனம் இருக்கு, தொடர்ந்து நடக்கணும். யார் யாரெல்லாம் வராலும் இந்த இடத்துல கூட ஆரம்பிச்சுடுங்கோ, சுவாமிகளை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற யார் ஞானானந்தகிரி சுவாமிகள். அடுத்த நாள் கார்த்தால விடிகார்த்தால 8 பஸ்ஸு புறப்பட்டு தபோவனம் போகிறது. ஞானானந்தகிரி சுவாமிகள் தரிசனம். சுவாமிகள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணோன்னா எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஞானானந்தகிரி சுவாமிகளுக்கு கைங்கரியம் செய்கிறவர் சொல்கிறார், நீங்கள் ஆரம்பித்து மெட்ராஸில் ஆரம்பித்த உடனே சுவாமிகள் இங்கே கதையை சொல்கிறார். நாங்கள்லாம் உட்காந்து இங்கே கேட்குறோம். நீங்கள் என்ன கதையை அங்கே சொல்கிறோளோ அதே கதையை இங்கே சொல்கிறார் அப்படிங்கிறார். எப்படி ஆச்சரியம் பாருங்க. அங்கே யாரை பற்றி பேசுகிறாரோ அதே கதையை இங்கே சுவாமிகள் சொல்கிறாராம். ஆச்சரியத்தோடு சொல்கிறார். ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய மகத்துவம் அப்படிங்கிறது, அவருடைய ஞான திருஷ்டிங்கிறது அளவிடற்கரியது. எல்லாம் சொல்லி முடித்த உடனே அன்னைக்கு 25 நாள் பூர்த்தி ஆகிடுத்து போயிட்டு இருக்கு சுவாமிகள் அப்படிங்கிறது. நல்லபடியாக பூர்த்தியாகணும், சென்னையில் மழை பெய்யணும் சுவாமிகள் சொல்கிறார். அப்போ இங்கே வந்திருக்கிறவா கேட்குறா சுவாமிகள்கிட்ட, சுவாமிகளே இந்த நாம சங்கீர்த்தனத்தில் கலந்து கொள்வதனால, மகாபக்த விஜய கதையை கேட்கறதுனால இன்னொரு கூடுதல் பலன் உண்டுன்னு நீங்கள் சொன்னாலே, அது என்ன பலன்னு நீங்கள் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேள், அதை தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற. சுவாமிகள் சொல்கிறார், இதை ஒருத்தர் செவிமடுத்து கேட்டாலே, இந்த பாண்டுரங்கன்ட்ட, பாண்டுரங்கா 45 நாள் நான் இதை கேட்டிருக்கேன், எனக்கு நீ முக்தியை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினா அவன் முக்தியை கொடுத்துடுவான். இதுதான் இன்னொரு பலன் அப்படிங்கிற. கிடைக்காத ஒரு விஷயம் என்ன? முக்தி தான். நம்ம எத்தனை வருஷம் வாழ்வோம் நமக்கு தெரியாது. எத்தனை வருஷம் வரைக்கும், என்ன வயசு வரைக்கும் இந்த உடம்புல பிராணன் இருக்கும் நமக்கு தெரியாது. பிராணன் பொசுக்குன்னு போகும், எப்போ போகும் தெரியாது. எந்த சமயத்தில் பிரியுது தெரியாது. நமக்கெல்லாம் தெரியறதா? தெரியாது. அது போன பிறகு நம்ம முக்தி அடையணும், மோட்சத்துக்கு போகணும்னா அதற்கு ஒரே வழி இதை கேட்டாலே போரும் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் சந்தோஷம். மனுஷ பிறவின்னு அதான ஆசை. இந்த பிறவி வாழணுங்கிற ஆசை நமக்கு இருக்கா? அடுத்தடுத்து பிறக்கணும் அப்படின்னா கஷ்டப்படணும். ஒரு மனுஷனா பிறந்த போதே நம்ம பார்க்குறோம், ஒரு குழந்தையில ஆரம்பித்து, ஒரு ஸ்கூல் போகிற பையன் ஆரம்பித்து,
காலேஜ் போகிற பையன் ஆரம்பித்து வேலைக்கு போகிற ஆரம்பித்து கிரகஸ்தனாக மாறின பிறகு எவ்வளவு கஷ்டம் நம்ம கண்ணுக்கு நேரம் பார்க்குறோம். இந்த மனிதனாக இருக்கின்ற போதுதான் தான தர்மங்கள் செய்து நல்ல சிந்தனைகளோட நம்மால் முக்தி அடைய முடியும். அதற்கு இதை ஒரு உபாயமாக சொல்கிறார் சுவாமிகள். எல்லாரும் கேட்டு ஆனந்தப்பட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டு கிளம்பிடுற எல்லாம். ஏன்னா சாயந்தரம் இருக்கே, எல்லாம் சென்னைக்கு வந்துடுற. டெய்லி பிரவச்சனம் நடக்கிறது. 45வது நாள் வந்துச்சு. 45வது நாள் 45வது நாள் பூர்த்தி. சத் சங்கம் அப்படிங்கிறது அதற்கு ஆட்களை திரட்டுறது இருக்கு பார்த்தீங்களா, கூடுறது இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம் இது. இன்னைக்கு எல்லாம் ஒரு நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு ஆட்கள் குறைச்சலா இருப்பாங்க. அல்லாத பிறவற்றுக்கு கூட்டம் கூடும். நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படி கூடுறது. இன்னைக்கு 45 நாளும் அப்படி கூட்டம். ஏன்னா ஞானானந்த கிரி சுவாமிகளுடைய பிரதான சீடர் ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் சொல்றார், சுவாமிகளோட அருளோட சொல்றார். ஹரிதாஸ் கிரி சுவாமிகளே சொல்லுவாராம், இதை நான் சொல்லல, சுவாமிகள் சொல்ல வைக்கிறார், சுவாமிகளே பேசுறார். யாரு? ஞானானந்த கிரி சுவாமிகளே பேசுறார் அப்படிம்பாராம். ஒரு வாக் சித்திங்கிறது சாதாரணம் அல்ல. சரஸ்வதி நாக்கில் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லுவா இல்லையா, அது சாதாரணம் அல்ல. இந்த சரஸ்வதியே உட்கார்ந்துட்டு பேசுறா அப்படின்பா. அத்தனை சுலபமா கிடைக்காது. அது ஞானானந்த கிரி சுவாமிகள் அந்த அளவுக்கு அனுக்கிரகம் பண்ணி இந்த ஹரிதாஸ் கிரி சுவாமிகளை பேச வச்சதுனால கூட்டமான கூட்டம் கூடி 45வது நாள் எல்லாருக்கும் என்ன ஆசை? சென்னையில் மழை வரணும். அதான் ஆசை. அதுக்காகத்தான் நடக்கிறது. அன்னைக்கு ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு பேசி கொண்டிருக்கிற போது இந்த அரங்கத்தினுடைய கடைசி வரிசையில் ஒரு சலசலப்பு, ஏதோ கூக்குரல்கள் அங்கிருந்து கிளம்புறது. யாருக்கோ ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒரு டாக்டர், ராகவன்னு பேரு, இந்த டாக்டர் உடனே அந்த இடத்துக்கு ஓடுறார். ஏதோ ஆபத்துன்னு சொல்றாளேன்னு ஓடுறார். அந்த இடத்துக்கு போயிட்டு முடிச்சுட்டு நேராக ஹரிதாஸ் கிரி சுவாமிகள்கிட்ட டாக்டர் வர்றார். ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் காதலே எதையோ சொல்றார். சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் கேட்டு அந்த மைக்ல சொல்றார், ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்மெல்லாம் குருநாதரை தரிசனம் பண்றதுக்காக தபோவனம் போனோம். அப்ப இந்த மகாபக்த விஜயத்தை கேட்கிற போது இதுல கிடைக்கிற கூடுதல் பலன்கிறது மோட்சம், முக்தின்னு சொன்னார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒரு அம்மா, ஒரு பெண்மணி நேத்திக்கு தனக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெண்மணி கிட்ட சொல்லியிருக்காங்க, நாளைக்கு 45வது நாள் முடிய போறது, அந்த நிகழ்ச்சியும் நான் கேட்டுட்டேன் அப்படின்னா அந்த பாண்டுரங்கன் என்னை கூட்டிட்டு போயிடலாம், எனக்கு இதுக்கு மேல ஆயுள் வேணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு வயதான பெண்மணி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாலாம். நேத்திக்கு குருநாதர் சொன்னதன்படி இந்த அம்மாவுக்கு மோட்சம் கிடைச்சுடுத்து, அந்த பெண்மணியை பகவான் கூட்டிட்டு போயிட்டான் இன்னைக்கு அப்படிங்கிறார். இந்த சம்பவம் நடக்கின்ற போது, அந்த சலசலப்பு ஏற்படுகிற போது மேடையில் பெரிய படம் இருக்கும், ஞானானந்த கிரி சுவாமிகளுடைய படம் இருக்கும். ஒரு ரோஜாப்பு மாலை போட்டுவா. இந்த சம்பவம் நடக்கிற போது அந்த மாலை தானா கீழே விழறதா. அதன் பிறகுதான் டாக்டர் போறார், இந்த மாலை கீழே விழறது. இதே சமயத்துல இங்க நடக்கிற இந்த மோட்சத்துக்கு போறாங்கன்னு இவர் சொல்லுகிற சமயத்துல ஞானானந்த கிரி சுவாமிகள் தபோவனத்தில் இருந்து கொண்டு வெளியே வந்துட்டு தன்னுடைய பக்தர்கள்ட்ட காட்டுறாராம், அதோ பார், ஒரு ஆன்மா மோட்சத்துக்கு போறது பார், ஒரு சுத்தாத்மா மோட்சத்துக்கு போறது பார்னு காமிக்கிறாராம். ஒரு ஒளி கற்றையானது அங்கே தென்படுகிறதா. பகவானுடைய நாமாவை கேட்டா, பகவானுடைய கதைகளை கேட்டா நமக்கு மோட்சம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சுவாமிகள் சொன்னது
அங்க நிரூபணமாறுது. இந்த அம்மாவே ஆசைப்படுறா, போறோம் எனக்கு வாழ்க்கை போறோம், வயசாயிடுச்சு, வாழ்ந்தாச்சு. அதுபோல இந்த கதைகளை நாமளும் கேட்டு, பகவானே வாழுகின்ற நாட்கள் வரை எனக்கு எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்து எனது கடைசி காலத்தில் எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும், இதற்கு மேல் ஒரு பிறவி கூடாது அப்படின்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா நமக்கும் அது நடக்கும். இதைத்தான் ஞானானந்த கிரி சுவாமிகள் தனது பிரதான சீடர் ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் மூலமாக நமக்கு நிரூபிக்கிறார். இந்த மனித சமூகத்திற்கு இன்னைக்கு ரொம்ப சவால் என்ன அப்படின்னா, எப்படி வாழ்வது? நம்ம எல்லாருக்குமே அந்த கவலை இருக்கு. காலையில பொழுது விடிஞ்சதிலிருந்து நம்மள பிரச்சனைகள் நம்மளை சூழ ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒரு கவலை வந்துட்டே இருக்கும், பிரச்சனை வந்துட்டே இருக்கும். வீட்டில், ஆஃபீஸில், வெளியில நம்ம சந்திக்கின்ற நபர்கள், நம்ம போகிற இடங்கள், எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளை பார்க்குறோம். நம்ம அதுலேருந்து மீளணும் அப்படின்னா இந்த மனுஷ பிறவியில நமக்கு முக்தி கிடைக்கணும். அது ஒன்று தான் ஒரே வழி. அதுக்கு எது உதவும்? சத்சங்கம் உதவும். சத்சங்கம் உதவும். சத்சங்கத்துக்கு போகணும், நம்ம கேட்கணும், சிரவணம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே இந்த மனிதனாக பிறந்ததன் பலனை நாம் அனைவரும் அடைந்து விடுவோம். இதைத்தான் ஞானானந்த கிரி சுவாமிகள் நமக்கு அழகாக நிரூபிக்கிறார்.